இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் தலைவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் தலைவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இந்த அபாத்திரமாய் புசிக்கிறது, அபாத்திரமாய் பானம் பண்றது, இங்க மூல மொழியில அட்வர்பியல் வினை உரிச்சல், அந்த வினையை உரித்து அந்த வினையை விளக்குகிற ஒரு சொல். அஜெக்டிவ் அப்படின்னா பெயர் உரிச்சல். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு நான் பாத்திரவானாக இருக்க வேண்டும், அது அஜெக்டிவ். ஐ ஷுட் பி வர்தி. ஆனா இங்க சொன்னது நான் இந்த அப்பத்தை புசிக்க பாத்திரவானாக இருக்க வேண்டும், நான் இந்த பாத்திரத்தை பானம் பண்ண பாத்திரவானாக இருக்க வேண்டும் என்றல்ல. நான் பாத்திரவானாக, நான் இதை தகுதியான முறையில புசிக்கணும், நான் இதை தகுதியான முறையில பானம் பண்ணணும். பானம் பண்றது உறுதியா இருக்கணும். அப்படியான அதனுடைய பொருளை நல்ல கவனிங்க. இதுல பங்கு பெறுவதற்கு எவ்வளவு ஒரு பக்தியை காட்ட வேண்டுமோ, எவ்வளவு தகுதியை காட்ட வேண்டுமோ. என்னுடைய தலையாகிய கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்தார், அதை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை நான் புசிக்கிறேன். அப்படின்னா அதை புசிக்க வரும்போது, அதை எடுக்கும்போது, அதை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதை புசிக்கும் போது இந்த ஆக்ஷன், அந்த ஆக்ஷன்ல தகுதி இருக்கணும். இன்னைக்கு சில பெந்தைகோஸ்து வேகாத கோஸ்து சபையில கால் மேல கால் பட்டு உட்கார்ந்துட்டு எடுத்து போடுறாங்க. ஒரு க்ரௌடு அதிகமா இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அந்த மூணாவது ஆளுக்கு கொடுக்க முடியல, தூக்கி போடுறாங்க. அப்பத்தை ஜாக்கிரதை. யாரையும் நான் கண்டம் பண்ணல, கிரிட்டிசைஸ் பண்ணல. இந்த வசனம் அங்க worthyன்னு சொன்னது adverb, in a worthy way. When you participate, the action of your participation must be in a worthy way. You give honor to it. அப்பதான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். With what measure you measure, with that measure it shall be measured unto you. இதுல பங்கு வரும்போது எவ்வளவு ஒரு பயபக்தியை காண்பிக்கிறீர்களோ, ஒரு பலி செலுத்தும் போது, ஒரு காணிக்கை கொடுக்கும் போது எவ்வளவு பயபக்தியை காண்பிக்கிறோமோ அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நீ தகுதி உள்ளவனா என்பது அஜெக்டிவ். ஆனா நீ பங்கு பெறும்போது தகுதியான முறையில் பங்கு பெறு.